அப்ப அந்த இறைத்தன்மையை இலக்காக வைக்காத எந்த வழிபாடாக இருந்தாலும், எந்த நம்பிக்கையாக இருந்தாலும் அது ஊனியல்பு நாட்டம் கொண்ட வழிபாட்டு முறையாகும். அதனால்தான் எப்படி சொல்கிறார் என்றால் பவுலடியார், ஏனெனில் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டம் எல்லாம் அந்த இயல்புக்குரியவற்றின் மீதே இருக்கும். அப்ப இவங்களுடைய வழிபாட்டு முறையெல்லாம் எப்படி இருக்கும்? ஊனியல்புக்கு ஏற்பவே இருக்கும். அதாவது அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த சபை எப்படிப்பட்டது? அந்த இயல்புக்கு ஏற்றவற்றின் மீதே இருக்கிறது. அதனால் அந்த வழிபாட்டு முறைகள் தான் உண்மையில் கடவுளின் பார்வையில் சடங்காச்சாரம் ஆகும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க என்ன? அப்ப கத்தோலிக்க திருச்சபையில் செய்யப்படக்கூடிய சடங்குகள் சடங்காச்சாரமா இல்லையா? இல்லை. ஏன் இல்லை என்றால் அது கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புலாக்கும் முறையாகும். திருப்பலிதான் கடவுள் அந்த திருப்பலியில் பங்கெடுப்பவர்களை தமக்கு ஏற்புலாக்கும் முறை என்று கடவுள் ஏற்படுத்திய ஒரு வழிபாட்டு முறை. அதுதான் கேட்கும் செயல். எதை கேட்கும் செயல்? அந்த இறைத்தன்மையை கேட்கும் செயல். அது ஃபிலியல் அடாப்ஷன் என்று சொல்கிறோம். இந்த இறைத்தன்மையை நாம் கேட்க வேண்டும், அதில் பங்கு பெற வேண்டும். நான் இறைவனாக மாற வேண்டும், இறைத்தன்மை உள்ளவனாக நான் மாற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாம் வழிபட வேண்டும். அந்த நோக்கத்தை வெளிப்படுத்தி அந்த நோக்கத்தின் வெளி அடையாளமாக செயல்படுவதுதான் அன்றாட திருப்பலி. தினமும் நான் திருப்பலிக்கு போகிறேன் என்றால் நான் இந்த நோக்கத்துக்காக தான் போகிறேன் என்று திருச்சபை சொல்கிறது. நீங்க வேணா பிறந்த நாளுக்கு போகலாம், திருமண நாளுக்கு போகலாம், அல்லது வேற ஏதாச்சும் நோக்கத்தில் போகலாம். ஆனால் எந்த நோக்கத்துக்கு போனாலும் இதை வெளி அடையாளம் காட்டிவிட்டு தான் அந்த நோக்கத்துக்கு நாம் அன்றாடு ஜெபிக்கப்படுகிறது. சரியா? ஆனால் இந்த வழிபாட்டு நோக்கம் என்பது கடவுளுக்கு ஏற்படுவதாக இருப்பதால் இதை சடங்காச்சாரம் என்று நாம் சொல்லக்கூடாது. ஆனால் யார் சொல்வார் என்றால், யார் கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அதுதான். நான் வசனத்தை வாசிட்டே சொல்லிடுறேன். இந்த ஊனியல் நாட்டம் உள்ளவங்க தான் என்ன செய்கிறார் என்றால், ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது. பார்த்தீங்களா? நம்மை குறை கூறுபவர்கள் யார் என்றால் இந்த ஊனியல் மனநிலை கொண்டிருப்பவர்கள் கடவுளுக்கு பகையானதை செய்ய சொல்கிறார்கள். அப்படின்னு என்ன? இதை விட்டுட்டு அவங்க வழிபாட்டில் சேர்ந்து கொள்ளணுமா? கடவுளுக்கு பகைனா அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பதில்லை, இருக்கவும் முடியாது. கடவுளின் சட்டம் என்னன்னா அவரிடம் அன்பு செலுத்த வேண்டும், அதை முழுமையாக செலுத்த வேண்டும். இதுதான் ஒரே கட்டளை. கடவுள் கூட இயேசு சொன்னார் அல்லவா, முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் கடவுளை அன்பு செய்வாயாக என்ற ஒரு வசனம் சொன்னார் அல்லவா. அதற்கு கட்டுப்பட்டிருப்பதில்லை, இருக்க முடியாது. ஏன்னா கடவுளை அன்பு செலுத்தவில்லை, ஊனியல்பு தானே அன்பு செலுத்துறாங்க. கடவுளிடம் அன்பே இல்லையே. வா வா ஊனியல்பு பணம் ஆசீர்வாதம் வா வா வான்னு கூப்பிடுறாங்க இல்லையா. வா உறவு உறவு ஒன்று எவனாச்சும் கூப்பிடுறானா அந்த சபையில்? இல்லை. அதனால சொல்றார் எட்டுலையும், ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது. இந்த சபைகள் தான் சொல்றார், ஊனியல்புக்கு ஏற்ப வாழும் இந்த 1,00,000 சொச்சம் சபைகள் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது அப்படின்னு யார் சொல்றா? பவுலடியார் சொல்கிறார். என் மார்ட்டின் லூத்தர் பவுலடியாரோட பெரியாளா? ஒன்னும் வச்சுக்க, இங்க இருந்து போயிருக்க கூடாது. மார்ட்டின் லூத்தர் போன உடனேயே அது எதை சொல்கிறார் என்றால், இறைத்தன்மையில் எனக்கு பங்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார் அல்லவா. நாடு எல்லாம் திருப்பி வாசிக்கிறேன். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை அப்படின்னு சொல்றாருல. இந்த தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை நோக்கி இங்க உள்ள மக்களை அழைத்து செல்கிறார். தீய நாட்டம்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஒரு பொம்பளை பிடிச்சி கை பிடிச்சிருக்கிறதான் தீய நாட்டம் அப்படின்னு. இல்ல, தீய நாட்டம் என்றால் சாவை நாடுவது. தீயது சாவுதான். நன்மை தீமை அறிந்தவர்களா மாறிவிட்டார் ஆதாம் ஏவாள் என்றால் அப்படியே ஞானம் வந்து ஒளி பிறந்ததில்ல. நன்மைனா வாழ்வு, தீமைனா சாவு. இந்த சாவு தரும் கனியை நான் புசித்து விட்டேன், ஆனால் எனக்கு காத்திருப்பது சாவு என்று அவர்கள் அறிந்து கொண்டதால் நன்மை தீமை அறிந்தவர்களாக மாறினார்கள். ஆடை அணிச்சதுனால அந்த நன்மை தீமை நினைச்சுக்குவாங்க. அது இல்லை. ஆடைங்கிறது இவன் உருவாக்கிய ஊனியல்பு நாட்டம், சாத்தான் உருவாக்கிய ஒரு நாட்டம். நல்ல ஆடை உடுத்திக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு நாட்டத்தை உருவாக்கி கொடுக்கிறான். அது நாட்டம் இல்ல. தீய நாட்டம்னா என்ன? அது சாவு. அதாவது ஊனியல்பு நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி. சரியா? அப்ப அவங்க என்ன தீய நாட்டம்னு சொல்லி இந்த லிஸ்ட் நான் சொன்ன பாருங்க. மகனெனப்பட தகுதியற்றவனாக இருக்கும் போது திருச்சபை இந்த தப்பெல்லாம் செய்து விடுக்கிறது, அதனால் இது தீய
நாட்டம் கொண்டது திருச்சபை என்று இதையெல்லாம் சொல்லி வரும்பொழுது எல்லாம் இதெல்லாம் ஒன்னொன்னுக்கும் வழக்கம் பார்க்கும்போது எல்லாம் ஆப்போசிட்டா அவங்க மேலதான் குற்றம் வருகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் இது தீய நாட்டங்கள் எங்க அந்த சபையில் இருப்பதுதான் தீய நாட்டம் கொண்ட சபை. உலகன்னா சபை. இங்க தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள சபைகளை விட்டு விலகி ஓடி இறைத்தன்மையில் நாட்டம் கொண்ட கத்தோலிக்க திருச்சபையில் பங்கு வருங்கள் என்ற பொருள்தான் இங்கே சொல்லப்படுகிறது.